ஹலோ கைஸ், நானும் நைட் எப்படியாச்சும் சீக்கிரமா தூங்கிடலான்னு பாக்குறேன். ஆனா என்னால கொஞ்சம் கூட முடியலன்னு ஃபீல் பண்ற பர்சனா நீங்க மட்டும் இல்ல, இங்க 195 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த தூக்கமின்மைக்கு இன்சோம்னியா அப்படின்னு இன்னொரு நேமும் உண்டு. அப்படி இருக்க இந்த இன்சோம்னியாவை ரொம்ப ஈஸியா இப்ப நான் சொல்ல போற சில டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கீப் அப் ஸ்லீப்பிங் டைம். ஃபர்ஸ்ட் நாம தூங்க போற டைமை கீப் அப் பண்ணணும். அதாவது டெய்லி நைட் ஒரே டைம்ல தூங்குற மாதிரி பாருங்க. 9 o'clockனா ஷார்ப்பா டெய்லி அதே 9 o'clock எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு தூங்க பாருங்க. நீங்க டெய்லி ஒரே டைம்க்கு தூங்கும் போது உங்க பாடியும் பிரெயினும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் உங்களை அலர்ட் பண்ணி தூங்க வச்சிரும். அவாய்ட் எலக்ட்ரிக் டிவைசஸ். நம்ம தூங்குறதுக்கு முக்கிய காரணமே மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் வெளிச்சமா இருக்க பகல் டைமை விட டார்க்கா இருக்க நைட் டைம்ல தான் அதிகம் சுரக்கும். சோ தூங்க போறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு half an hour முன்னாடியாச்சும் டிவி, லேப்டாப், மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதுல இருந்து வர்ற ஒளி இந்த மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கும். அப்படி உற்பத்தி குறைஞ்சதுன்னா தூக்கம் வர்றது கஷ்டம். அவாய்ட் ஹெவி மீல்ஸ் அட் நைட். முடிஞ்ச அளவு நைட் டைம்ல ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா காரமான உணவை ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் செரிமானம் அடைய ரொம்ப டைம் எடுக்கும். சோ அதுவே நம்ம தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா கூட அமையலாம். இதுக்கு பதிலா ஆவியில வேக வச்ச ஃபுட் எடுத்துக்கோங்க. இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஃபுட் அதுவும் கம்மியா எடுத்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட், தூங்க போறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடியே சாப்பிட்டுருங்க. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பனானா சாப்பிடுங்க, நல்ல தூக்கம் வரும். அவாய்ட் கெஃபைன் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹால். தூங்க போறதுக்கு அட்லீஸ்ட் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே டீ, காஃபி அண்ட் ஆல்கஹால் குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா இதுல கெஃபைன்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. அது உங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவும். பிரெயின் ஆக்டிவா இருக்கும்போது கண்டிப்பா அங்க தூக்கம் தடபடும். கீப் கிளீன் த பெட்ரூம் அட்மாஸ்பியர். தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ரூமையும் உங்க பெட்டையும் கிளீனா வச்சுக்கோங்க. தூக்கத்துக்கு ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். அதை சரியான அளவுல மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பவும் தூங்குற ரூமை ஃபுல்லா டார்க்கா வச்சுக்காதீங்க. ஏதாச்சும் வார்ம் கலர்ல ஒரு லேம்ப் யூஸ் பண்ணி தூங்குங்க. ரிலாக்ஸிங் ஹேபிட்ஸ் பிஃபோர் ஸ்லீப். தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ணலாம். அதாவது மெலடி சாங்ஸ் கேட்கறது, புக் ரீட் பண்றது, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது, வார்ம் வாட்டர்ல ஒரு பாத் எடுத்துட்டு வந்து தூங்குறது, இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆனா நல்ல தூக்கமும் வரும். டெய்லி எக்ஸசைஸ். டெய்லியும் எக்ஸசைஸ் பண்றத ஒரு ஹேபிட்டா எடுத்துக்கோங்க. எந்த அளவு எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த அளவு பாடியும் மைண்டும் ஹெல்தியா இருக்கும். இதெல்லாம் ஹெல்தியா இருந்தா தூக்கமும் வரும். பட் நைட் டைம்ல ஹார்டான எக்ஸசைஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். தூங்க போறதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்றத குறைச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சுன்னா தூக்கம் தடபடும். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்க யோகா, மெடிடேஷன், பிரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்க. ட்ரிங்க் வார்ம் மில்க் பிஃபோர் ஸ்லீப். தூங்க போறதுக்கு முன்னாடி மிதமான சூடுல ஒரு டம்ளர் பால் அருந்திட்டு தூங்குங்க. ஏன்னா பால்ல ட்ரிப்டோபன் அப்படின்ற அமினோ ஆசிட் இருக்கு. இது தூக்கம் வர்றதுக்கு காரணமா இருக்க மெலட்டோனின் ஹார்மோனை அதிகரிக்க உதவி செய்யும். சோ பால் நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே நிச்சயம் உங்களுக்கு இன்சோம்னியா அப்படின்ற தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.